ஹாய், வெல்கம் பேக் டு துஷ் ஹோம் குக்கிங். என்னைய சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி மற்றவங்களும் இந்த நல்ல ரெசிபீஸை பார்த்து இந்த துஷ் ஹோம் குக்கிங்கை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான குயிக்காக செய்யக்கூடிய பிரெட் பிரியாணி. இதை ஸ்ரீலங்காவில் பான் கொத்துன்னு சொல்லுவாங்க. வாங்க பார்ப்போம் அதை எப்படி செய்யலான்னு. இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். முதல்ல வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக்கை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட போஞ்சி, கேரட், கோவா, கேப்சிகம் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுட்டு பொரிக்கிறதுக்காக 3 உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி வச்சுட்டு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பிரெட் பிரியாணியை செய்கிறது லெஃப்ட் ஓவர் ப்ரெட்டை வச்சு தான். இதில் பான் 4 துண்டு இருக்குது பாருங்கள். அதில் பானோட அடிப்பகுதியை தான் எல்லோரும் ஒதுக்கி வச்சுருக்குறாங்க. அப்போ அதனால் அதையும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் இன்றைக்கி இந்த மாதிரி பான் கொத்துவை செய்ய போகிறேன். பானை முதல்ல வெட்டி எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வெட்டுற கத்திரிக்கோலால் நான் சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுக்கிறேன். எவ்வளோ சின்னதாக வெட்டுறோமோ அந்த அளவுக்கு எங்களோட பிரெட் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா பானையும் அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பேன் ஒன்று எடுத்து அதை அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதோ அதுக்குள்ளே பட்டரை போட்டு பட்டரை நல்லா மெல்ட்டாக விடணும். பட்டர் மெல்ட் ஆனதும் அதுக்குள்ளே ஜிஞ்சர் கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து அந்த பட்டரோட நல்லா தாளிக்கணும். ஜிஞ்சர் கார்லிக்கோட வாசம் போனதோ அதுக்குள்ளே நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறணும். அது கொஞ்சம் சூடானதோ அதுக்குள்ளே நம்ம சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கிற போஞ்சியை சேர்த்துக்கிறணும். அதோட சின்ன சின்ன அதை க்யூப்ஸ் மாதிரி வெட்டி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கணும். கேரட்டை இந்த மாதிரி க்யூப்ஸாக வெட்டி வைக்கிற நேரம் ரொம்ப அழகாக இருக்கும். அதோடு நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேப்சிகமையும் சேர்த்துக்கணும். அதனால நான் பச்சை மிளகாய் வேறையாக சேர்க்கலை, கேப்சிகம் தான் சேர்த்துருக்கேன். அதோட கோவாவையும் சேர்த்துக்கிறணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு ரொம்ப வேக விடக்கூடாது. அரைவாசி வெந்து வர நேரம் அதோட தேவையான அளவு உப்பை போட்டுக்கிறணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மற்ற அடுப்பில் நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இந்த டைமுக்குள்ளே நம்ம வேக வச்ச எல்லாம் கணக்காக வெந்து வந்திருக்கு. அந்த நேரத்தில் நம்ம சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கிற பானையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி கிளறி விடணும். ஏன்னா பானோட அந்த இருக்கிற மரக்கறி அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேரணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் பேனுக்கு மூடி ஒன்று போட்டு லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சு கொஞ்சம் நேரம் அந்த சூட்டிலேயே வேக விடணும். அந்த நேரத்துக்குள்ளே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். மூடி வேக வச்ச பான் கொத்துவை இப்போ நம்ம மெதுவாக திறக்கிறோம். பாருங்கள் இப்படி நல்லா சூடாகி அதில் இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த பானோட சேர்ந்து பாருங்கள் பானும் கொஞ்சம் சூடாகி கொஞ்சம் கிறிஸ்பியாகி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வர்ற வரைக்கும் லேசாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறலாம். அதுக்கும் மேலே நம்ம பொரித்து வச்சுருக்கிற பொட்டேட்டோ பீசஸையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா அழகாக கார்னிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா சுவையான அழகான பான் கொத்து ரெடி ஆகிரும். அதுக்கு நீங்கள் நல்ல ஆம்லெட் ஒன்று பொரித்து வச்சுக்கிட்டு இதோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த ஆம்லெட்டோடு தான் நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்றோம். நீங்கள் உங்களுக்கு ஆம்லெட் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கொத்து செய்யும் போதே அதுக்குள்ளே முட்டையை ஸ்க்ரம்பிள் பண்ணி கூட போட்டுக்கிறலாம். இப்போ பாருங்கள் இப்போ நான் செஞ்ச கொத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பான் கொத்துவோட நான் வந்து சில்லி பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டு அதோட 2 அன்னாசி துண்டு சேர்த்து சாப்பிட்டா அதோட சுவையே வேறு தான். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. தேங்க்யூ.